ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலோட தான் வந்திருக்கேன். இது வந்துட்டு நான் இந்த சரியான ஆயுர்வேத முறையில் காய்ச்சறதுக்கு முன்னாடி பயன்படுத்தின முறை. இது தப்பு, இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. இது நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவைக்களவாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணலாம். வாங்க இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. நான் வீட்டிலையே முளைக்க போட்டு எடுத்து வச்சுருக்க கீரை. ஒரு 2 வாரம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லாவே வரும். நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை, கருகப்பிலை, இது 3யுமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. எனக்கு வெந்தயக்கீரையில் இருந்த தண்ணியே அதுக்கு சரியாக போச்சு. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ஊற்றிக்க போகிறேன். 200 ml தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு எண்ணெய் வருது, எந்த அளவுக்கு டார்க்காக கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். 200 mlக்கு எந்த அளவுக்கு அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் உங்கள் தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அளவு ஜாஸ்தியாக வந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். முருங்கைக்கீரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து ஆகிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடான பின்னாடி நீங்கள் சேர்த்தக்கூடாது. லைட்டாக வெதுன்னு ஆன உடனே நீங்கள் வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க மூலிகை எல்லாத்தையுமே உள்ளே வந்து சேர்த்திடலாம். ரொம்ப எண்ணெய் காஞ்ச பின்னாடி போட்டிங்கன்னா உடனே மொறுன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. லைட்டாக எண்ணெய் சூடாகும் போதே நீங்கள் அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து கைவிடாமல் மெதுவாக கிண்டிகிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் வந்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், இது சரியான ஆயுர்வேத முறை கிடையாது. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுதான் சரியான ஆயுர்வேத முறை. இது நீங்கள் உங்கள் யூஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓகே தான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சாறு வந்து சூப்பராக வந்து எண்ணெயில் இறங்கும். எவ்வளோ டார்க்னஸ்ஸாக உங்களுக்கு ஆயில் கிடைக்கும் தெரியுங்களா? அதை வந்துட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேரில் வந்துட்டு திக்னஸ் அதிகப்படுத்தும். குட்டி குட்டி முடி வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக்காக ஆகும் உங்கள் ஹேர் வந்துட்டு. ஒயிட் ஹேர் வராமல் தடுக்கும். அந்தளவுக்கு சூப்பரான வந்துட்டு ரெமெடிஸ்லாம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பொருள் தான், எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். முன்னாடிலாம் நான் எங்கள் அக்கா பொண்ணுக்கு இவங்களுக்குலாம் நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சு கொடுத்து விடுவேன். சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். குட்டி பிள்ளைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹேர் க்ரோத் வந்து அவங்களுக்கு இருக்கும். பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த இலையெல்லாம் போய் அடியில் அப்படியே உட்காந்து பிடிச்சு போயிடும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கோம். இதை வந்துட்டு ஒரு முருகல் பதம் வரப்போகுது அப்படின்னா நமக்கு அந்த நுரை வந்துட்டு அடங்கிடும். ஒரு மாதிரி கொதித்து அந்த நுரை அடங்கி ஒரு மாதிரி குட்டி குட்டி பெரிய பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். அந்த அடியில் அந்த பபுள்ஸ்லாம் அடியில் வரும். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அது வாசனையுமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னா உங்களுக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து 2-3 நாள் அப்படியே விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்ம 200 ml தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதை 2-3 நாள் விட்டோன்னா அந்த சக்கையே எல்லாத்தையும் குடிச்சிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுவேன். ஸோ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ டார்க்னஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. வாசனையுமே சூப்பராக இருக்குங்க. முருங்கை கீரை அப்புறமா வந்துட்டு அந்த கருகப்பிலை ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் ஆயிலில். ஸோ நீங்கள் அந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மாதம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் சொல்கிறேன், ஆனால் இது சரியான ஆயுர்வேத முறை கிடையாது தான். ஆனால் இதில் பெனிஃபிட்ன்றது இருக்குது. நான் யூஸ் பண்ணுவேன். சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். ஹேர் லாஸையுமே சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட வந்து உங்களே பார்க்குறேன். நன்றி. பாய்.